நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஜனவரி 4ஆம் தேதி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு எஸ்கே அவர்களே அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படி தான் சொல்லியாங்கணும். இந்த நிலையில் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, இன்னும் ஆடியோ லான்ச்சே நடக்கல, அதுக்குள்ளே டெலிகாஸ்ட் பண்ணுறதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி ஆடியோ லான்ச் வந்து ஜனவரி 3ஆம் தேதி நடக்க போகுது. 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த நிலையில் ஒரு சில விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில், ஏன்டா நீங்கள் வந்து எங்கள் படத்தோட தான் கிளாஸ்க்கு விட்டீங்க, சரி நாங்கள் அதை சும்மா விட்டோம் அப்படின்னா இப்போ ஆடியோ லான்ச் முதற்கொண்டு நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்களேடா, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு சைடு வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு வேலிடான ரீசன் இருக்குது அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ ஏன் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து நம்ம தளபதி திருவிழாவோட கிளாஸ்க்கு வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஜனவரி 4ஆம் தேதி சன் டிவியில் 3:30க்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா எஸ்கே அவர்களே அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த நிலையில் ஃபேன்ஸ்க்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, எஸ்கே அவர்களோட பராசக்தி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் ஜனவரி 4ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது, இது கன்ஃபார்ம் டிஎம்கே வர்சஸ் டிவிகே கிளாஷ் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் கிளாஷ்க்கு வந்து பாலிடிக்ஸ் ரீதியாக எந்தவித ஒரு சம்மந்தமும் கிடையாது சொல்லுவாங்க. ரிலீஸ் டேட்டு ரீதியாக வேணால் ஏதாவது இருக்கலாம், நமக்கு வந்து தெரியாது. பட் ரிலீஸ் டேட்டில் என்ன தான் இவங்க அரசியல் ரீதியாக கிளாஸ் கூடுறாங்களா இல்லைங்கிறது தெரில, இல்லை கோஇன்சிடென்ஸாக கிளாஸ் கூடுறாங்களாங்கிறது தெரில. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியும், ஜனநாயகம் தான் ஆப்வியஸ்லி ஜெயிக்கும். பட் மூவி வைஸ் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதா இப்போ ஒரு கொஸ்டின் மார்க். அது வந்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆன அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே திரும்ப வந்துடலாம். ஸோ இதை பற்றி பேச ஆரம்பித்தேன், வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப கூட போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கான டாபிக் வந்து இது கிடையாது. ஸோ ஆக்சுவலி ஏன் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு கிளாஷ் வராங்க அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தியோடைய ஷூட்டிங் டிலே ஆச்சு அப்படி தான் சொல்லியாங்கணும். நீங்கள் ஷூட்டிங் டிலேன்னு சொல்லிடலாம், இல்லைனா பராசக்தியோட ரிலீஸ் டேட் தான் பிரச்சனைன்னு சொல்லிடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜூன் ஜூலையில் படத்தோட ஷூட்டிங் வந்து முடிக்கணும். ஆனால் நம்ம பராசக்தி டீம் வந்து அக்டோபர் மாதம் தான் ஷூட்டிங்கே முடிச்சிருக்காங்க. நீங்கள் அக்டோபர் மாதம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஜனவரி மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இது ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்பவே ஒரு டஃப்பான ஜாப் தான் சொல்லியாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எடிட்டிங் ஒர்க் பண்ணோம், ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணோம், படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும், படத்தை ப்ரமோட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விஜயோட கிளாஸ்க்கு விடுறோன்னு வேறு சொல்லிட்டீங்க. சும்மா நார்மலாக ஒரு ப்ரமோஷன்லாம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா யாருமே பராசக்தியை கண்டுக்கிடாமல் ஃபுல்லாக விஜயோடைய ஜனநாயகன் படத்துக்கு தான் போவாங்க. ஸோ இந்த நிலையில் நீங்கள் ப்ரமோஷனும் சூப்பராக பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் வேகமாக முடித்து படத்தை வந்து ப்ராப்பராக பொங்கலுக்கும் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய ப்ரெஷர் இருந்த காரணத்தினால இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொமோஷனை முடிச்சிடலாம் சொல்லி அழகாக ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்ணி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து சென்னையில் நடத்தி, ஸோ இந்தமாரி ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ப்ராப்பராக இப்போ வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்காங்க. முடித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச்சை 3ஆம் தேதி நடத்தலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, படத்தை வந்து நீங்கள் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் ரிலீஸ் டேட்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு சண்டே தான் இருக்குது. அந்த சண்டே தான் ஜனவரி 4ஆம் தேதி. ஸோ இப்போ வந்து நீங்கள் வீக் டேஸில் ஆடியோ லான்ச்சை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் ஆகட்டும், ஆடியன்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸ் லைக் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த வீக் டேஸில் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். சண்டே தான் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. சண்டே தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் சன் டிவியில் ஏதாவது படம் போட்டால் பார்க்கலாம், கேடிவி பார்க்கலாம், ஐ மீன் எல்லோரும் வீட்டில் அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பாங்க, டிவி பார்க்கலாங்கிற பிளான்லேருந்து இருப்பாங்க. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கும் ரிலீஸ் டேட்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு சண்டே தான் இருக்குது. அதனால தான் இவங்க ஜனவரி 4 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்தவித ஒரு அரசியலும் நம்ம வந்து பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. ஸோ இந்த காரணத்தினால தான் ஜனவரி 4ஆம் தேதி ஆடியோ லான்ச் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இந்த கிளாஷை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ஆடியோ லான்ச்சை கொஞ்சம் வேகமாகவே வச்சு வேகமாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாமா, இல்லை இவங்க பண்ணது கரெக்டு தானா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலி ஏன் வந்து ஆடியோ லான்ச்சை வேகமாக வைக்கல அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைம் தான் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒரு பாட்டு விட்டாங்க, நவம்பர் ஒரு பாட்டு விட்டாங்க, டிசம்பர், ஐ மீன் ப்ராப்பராக ப்ரமோஷன் எல்லாமே பண்ணி சூப்பராக பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் இவங்க ஆடியோ லான்ச் பிளான்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ அதனால தான் ஆடியோ லான்ச் வேகமாக வைக்கலன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதனால் ப்ரொமோஷன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஆடியோ லான்ச் வச்சிருக்கலாங்கிற பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இந்த ஆடியோ லான்ச் கிளாஷை பற்றி மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.